முதுகுளத்தூர் தொகுதியிலே சில வாக்குகள் வித்தியாசத்திலே அமைச்சர் ராஜகண்ணப்பன் தன்னுடைய முன்னிலையை பெற தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மற்ற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பின்தங்கி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக ஐ பெரியசாமி முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இப்பொழுது ராஜகண்ணப்பனும் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருமங்கலத்திலே அதிமுக வேட்பாளர் பின்தங்கி இருக்கின்றார். அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலையினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடியவர், அவரே கிட்டத்தட்ட ஒரு 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி போய்விட்டார் என்பது திமுகவினருக்கு எவ்வளவு அது முக்கியமாக இருக்கும் என்பதை பார்க்க முடியும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவினுடைய இன்றைய வேட்பாளர் கோடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு இருந்தவர் 50 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். எனவே ஓ பன்னீர்செல்வம் எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் முன்னிலை பெறக்கூடும் என்றாலும் கூட அவரும் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வேதாரண்யம் தொகுதியை பொறுத்தவரை அங்கே மாமி புகழேந்தி திமுக வேட்பாளர், OS மணியன் அதிமுக வேட்பாளர், அங்கே கடுமையான ஒரு போட்டி இருக்கின்றது. வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதியிலே கடுமையான ஒரு போட்டி நிலவுவதை பார்க்க முடிகின்றது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இருந்த கார்த்திக் மிக குறைவான அந்த வாக்குகளை மட்டுமே அங்கே வேதாரண்யம் தொகுதியிலே பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நாகப்பட்டினம் தொகுதியிலே ஜவாஹிர் உல்லா முன்னிலையில் இருக்கின்றார். அங்கே அதிமுக வேட்பாளர் சற்று பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் அவர்களுக்கு நெல்லை மாவட்டத்தில் பார்க்கின்றோம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொகுதியிலும் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை மட்டுமல்ல, தலைநகரம் சென்னையிலிருந்து தொடங்கி கடைக்கோடி நகரமான கன்னியாகுமரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய நெல்லை வரை தற்பொழுது தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. திமுகவினர் எப்பொழுதுமே சொல்வார்கள், நெல்லை எங்களுக்கு எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை என்பார்கள். ஆனால் இப்பொழுது நெல்லையே சிலருக்கு தொல்லையாக மாறி இருக்கின்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பின்தங்க செய்திருக்கின்றார் தாவேகாவுடைய வேட்பாளர் VS பாபு. 2 நாட்களுக்கு முன்பாக கூட செய்து காட்டியிருந்தார். ஒரு முக்கியமான சைகை முதலமைச்சர் அது போன்ற ஒரு சைகையை கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது செய்து காட்டியிருந்தார். அதே சைகையை ஒரு கைக்கு பதிலாக 2 கையிலே கொளத்தூரினுடைய தாவேகா வேட்பாளர் செய்து காட்டினார். அப்பொழுதே நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருந்தன. முதலமைச்சரே ஒரு கையில் தான் சைகை காட்டினார், இவர் என்ன 2 கையில் சைகை காட்டுகிறார் என்று. அதற்கான ஒரு பதிலை போன்று தாவேகா வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார். ஆனால் 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். இதுவரை 3 தான் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 17-18 சுற்றுகள் மிச்சம் இருக்கின்றன. அதில் முதலமைச்சர் மீண்டும் எழுச்சி பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. எனவே திமுகவினர் நம்பிக்கை இழந்து விடாமல் வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்குள் தற்பொழுதும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் மீண்டும் முன்னிலை பெறுவார், முதலமைச்சர் வெற்றியை மீண்டும் கொளத்தூரிலே பதிவு செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கின்றார்கள். கொளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சர் பின்தங்கி இருக்கின்றார். சேப்பாக்கம் தொகுதியிலே துணை முதலமைச்சர் பின்தங்கி இருக்கின்றார். துறைமுகம் தொகுதியிலே அமைச்சர் சேகர் பாபு பின்தங்கி இருக்கின்றார் என்பதெல்லாம் திமுகவினரை எதிர்பார்க்காத ஒன்று என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சைதாப்பேட்டை தொகுதியிலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது முன்னிலையில் இருந்தார். ஆனால் 2வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையிலே திமுக கூட்டணியினுடைய விருத்தாச்சலம் வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. விருத்தாச்சலம் தொகுதியிலே பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திர பேச்சாளராக திமுக கூட்டணிக்காக வலம் வந்தவர் பிரேமலதா விஜயகாந்த். எனவே திமுக கூட்டணிக்காக பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியிலே மற்ற தலைவர்கள் பேசியதை காட்டிலும் பிரேமலதா பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. திமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த பிரேமலதா அவர்களுடைய பேச்சை பார்த்து அவர் மிகவும் சுறுசுறுப்பாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கின்றார் என்றெல்லாம் பதிவு செய்திருந்தார்கள்.